நேசல் பாலிப்ஸ் அதாவதுங்க மூக்கில் சதை மாதிரி வளர்ந்துடுறது. இந்த கண்டிஷனில் நீங்கள் ரொம்ப நாளாக சஃபர் ஆகிட்ருக்கீங்க. ஆப்ரேஷன் பண்ணலான்ற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவை முழுசாக பாருங்கள். மூக்கில் சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேசல் பாலிப்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஆப்ரேஷன் தான் ஒரே வழின்னு அவங்க சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் ஏதாவது தீர்வு இருக்குமா யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த பதிவில் உங்களுக்கான ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கும். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். அதாவதுங்க நாங்கள் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் எந்த சிரமமாக, அதாவது நீங்கள் பேஷண்ட் ஆகிய நீங்கள் என்ன சிரமமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அது வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நிறைய உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த நேசல் பாலிப்ஸ் அதாவது மூக்கில் சதை வளர்ந்துருக்கிறதும் பிரச்சனை இல்லை, பிரச்சனையோடைய அறிகுறி தான். எதோட அறிகுறியாக இருக்கக்கூடும்? ஒன்று ஃபஸ்ட்டு ரூட் காஸ் அப்படின்னு சொல்கிறது பெருங்குடல் அல்லது மலக்குடல். இரண்டாவது உங்களோட நுரையீரல். உங்களுக்கு டவுட் வரும், மூக்கில் சதை வளர்ந்துருக்கிறதுக்கும் மலக்குடல் அல்லது பெருங்குடலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு டவுட் வருது இல்லைங்களா? கண்டிப்பாக வரணும், அப்போ தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மூக்கில் சதை வளர்ந்துருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லப்படுறது உங்களோட மோஷன் சிரமம். அதாவதுங்க மோஷன் சிரமம்னா, இல்லை டாக்டர் நான் 2-3 தடவைக்கு மேலே போகிறேன், டெய்லி சாப்பிட்ட பிறகு மோஷன் போயிடுவேன், இதுவும் மோஷன் பிரச்சனை தான். 2-3 தடவை மேலே மோஷன் போகிறதும் பிரச்சனை தான். அல்லது மோஷனே போக மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டு தான் மோஷன் போயிட்டுருக்குறோம், இல்லைனா மோஷன் போகாது, 2-3 நாள் கூட ஆகிடும். அல்லது அன்டைம்லியாக இருக்குது மோஷன் எப்போ போகிறோன்ற டைமே இல்லை, மார்னிங் இல்லை, அதாவது இர்ரெகுலராக இருக்குது பவல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு நீங்கள் உணர்ந்துட்டுருப்பீங்க. நல்லா கவனித்து பாருங்கள். இது இந்த மூக்கில் சதை வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 6 மாதமாக உங்கள் மூக்கில் சதை வளர்ந்துருக்குன்னா இது வருஷ கணக்கில் ரொம்ப க்ரானிக்காக உங்களோட மலக்குடல் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது உங்களோட நுரையீரலில் பாதிச்சிட்ருக்கு. திடீர்னு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கிறது, பேசும்போது பெருமூச்சு எடுக்கிற மாதிரி இருக்கிறது, அப்பப்போ ஸ்கின்ல அரிப்பு ஏற்படுறது, ரொம்ப கோவம் டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கிறது, பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, வீசிங், ஆஸ்துமா, சைனஸ், இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்றாவது இருக்கும். இப்போ நீங்கள் ரூட் காஸை தெரிஞ்சிருப்பீங்க. திரும்ப வராமல் நீங்கள் ஒரு சொல்யூஷன் தேடுறீங்க உங்களோட நேசல் பாலிப்ஸ்க்குன்னா அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு.